அடுத்ததாக ஆரோக்கியத்தை பற்றி காண்போம். ஆரோக்கியத்தை பற்றி கூற வேண்டுமானால், ஆரோக்கியத்தின் முக்கிய பங்குகளில் முதலில் உணவு, 2வது உறக்கம், 3வது உடற்பயிற்சி. பணத்தை பற்றி பார்க்கும்போது, அதை பெற்றுவிடலாம். ஆனால் தக்க வைத்துக் கொள்ள அதை தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது என்பதை பார்த்தோம். அதுபோல் நமக்கு ஆரோக்கியம் என்ற வெற்றியை இயற்கை நாம் கேட்காமல் கொடுத்துவிட்டது. ஆனால் அதை தக்கவைக்க போதுமான விழிப்புணர்வு நம்மிடம் இல்லை. நாம் பெறாத வெற்றி என்பதனால் நமக்கு அதன் மீது நாட்டம் இல்லை. ஆனால் அந்த வெற்றிதான் உண்மையில் வெற்றி என்பது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும்போதுதான் நமக்கு தெரிய வரும். உதாரணமாக, ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவருக்கு அனைத்தும் தேவைப்படுகிறது. ஆனால் ஆரோக்கியம் இல்லாத ஒருவருக்கு தனக்கு எதுவும் தேவையில்லை. நான் மீண்டும் ஆரோக்கியம் அடைந்தால் போதும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கிறது. ஆரோக்கியமாக இருக்கும் அனைவரும் ஆரோக்கிய குறைபாட்டுடன் இருப்பவரின் வாழ்க்கையை ஒரு நாள் கற்பனையாக வாழ்ந்து பாருங்கள். நம்மிடம் இருக்கும் வெற்றி எத்தனை பெரியது, அதை நாம் தக்க வைத்துக் கொள்வதன் முக்கியத்துவம் என்னவென்று நமக்கு புரியும். அதிகப்படியான நம் ஆரோக்கியம் என்ற வெற்றியை பணத்திற்காக இழக்க நேரிடுகிறது. பணத்திற்காக நாம் ஒதுக்கும் நேரத்தில் கால் பகுதியை கூட நம் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒதுக்குவதில்லை. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பயணத்தில் சரியான உணவை இழக்கிறோம், சரியான தூக்கத்தை இழக்கிறோம், உடற்பயிற்சி செய்வதை யோசித்து கூட பார்ப்பதில்லை. மீதமுள்ள நேரங்களில் நாம் இழக்கக்கூடாத ஒன்றை இழந்து விடுகிறோம். அதுதான் காலம். 10 மணி நேரம் பணம் சம்பாதிப்பதை நாம் பெரிதாக எண்ணுகிறோம். உண்மையில் ஒரு வினாடியை யார் சரியாக பயன்படுத்துகிறாரோ அவரே அனைத்தையும் அடைய தகுதியானவராக மாறுகிறார். நம் வேலைக்கு பின்பு கிடைக்கும் நேரத்தில் நம் நேரத்தை தேவையில்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல் வீணடிக்கிறோம். தேவையில்லாத பொழுதுபோக்கு விஷயங்களை பார்த்து, தேவையில்லாத பழக்கவழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வது, தேவையில்லாத செயல்களை செய்வது, தேவையற்றதை பெற முயற்சிப்பது, இப்படி நம் தேவை பணத்தைச் சுற்றி மட்டுமே இருப்பதால், தேவையற்றதாக இருக்கும் அனைத்தும் நம் தேவையாக மாறிக்கொண்டிருக்கிறது.